தமிழக வெற்றி கழகத்தில் தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர்கள் என்று யாரும் கிடையாது. ஜனவரி மாதம்தான் யார் மாவட்ட பொறுப்பாளர் என்று தெரியும். தூத்துக்குடியில் மாவட்ட பொறுப்பாளர்கள் என்று பலரும் சொல்லிக் கொள்ளும் நிலையில் இன்று தூத்துக்குடியில் விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கிய மாவட்ட தலைமை நிர்வாகி எஸ்டிஆர் சாமுவேல் செய்தியாளர்களிடம் பேசியிருக்கிறார். தூத்துக்குடி சேர்ந்த குத்துச்சண்டை தக்சன் என்ற மாணவர் பள்ளி மாணவர்களுக்கு இடையேயான குத்துச்சண்டை போட்டியில் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் நடைபெற்ற 14 வயதுக்கு உட்பட்ட 38 முதல் 40 கிலோ எடை பிரிவு தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த தருண் சஞ்சய் வெற்றி பெற்று தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறார். இவர் தூத்துக்குடி PMC மேல்நிலைப் பள்ளியில் படித்து வருகிறார். மேலும் இவர் தேசிய அளவில் குத்துச்சண்டை போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கின்றார். தேசிய அளவில் வெற்றி பெற்று தூத்துக்குடி திரும்பியுள்ளதை தொடர்ந்தும் அதேபோல் தூத்துக்குடியைச் சேர்ந்த தர்சினி என்ற மாணவி சிலம்பம் 60 கிலோ எடை பிரிவில் முதல் பரிசு தொடுமுறை சிலம்பம் போட்டியில் மாநில அளவில் வெற்றி பெற்று தூத்துக்குடி திரும்பியதை தொடர்ந்தும் இருவருக்கும் நினைவு பரிசு வழங்கிய தூத்துக்குடி மாவட்ட தமிழக வெற்றி கழக தலைமை நிர்வாகி எஸ்டிஆர் சாமுவேல் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழக வெற்றி கழகம் விளையாட்டு போட்டிகளுக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் கட்சியாகும். எனவே இந்த விளையாட்டு வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கி அவர்களை ஊக்குவித்து வருகின்றோம். திமுக அதிமுகவிலிருந்து முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடிய இருந்தவர்கள் முன்னாள் கவுன்சிலர்கள் என பலரும் எங்கள் கட்சியில் ஆர்வமுடன் இணைந்து வருகின்றனர். இப்போதைக்கு தூத்துக்குடியில் 1 லட்சம் பேர் எங்களது கட்சியில் இணைந்திருக்கிறார்கள். குறிப்பாக இளைஞர்கள், இளம் கன்னியர்கள் எங்களது கட்சியில் ஆர்வமாக இணைந்து வருகின்றனர். நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக வேலை செய்ய தளபதி சொல்லியுள்ளார். அவரது பேச்சை கேட்டு வேலை செய்து வருகிறோம். ஜனவரி மாதம்தான் யார் மாவட்ட பொறுப்பாளர் என்ற அறிவிப்பை தளபதி மற்றும் பொதுச் செயலாளர் ஆகியோர் தெரிவிப்பார்கள். இதுவரை மாவட்ட பொறுப்பாளர்கள் என்று யாருக்கும் பொறுப்பு கொடுக்கப்படவில்லை என்று கூறியிருக்கிறார். தமிழக வெற்றி கழகம் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் லெவலில் இன்றைக்கி இந்த தர்ஷன்கிற மாணவன் பாக்ஸிங்கில் வந்து தூத்துக்குடி லெவலில் வின் பண்ணி அடுத்தாப்பில் ஸ்டேட் லெவல்லையும் வின் பண்ணி இப்போ நேஷ்னல் லெவலுக்கு தகுதி பெற்றிருக்காப்புல. அவருக்கு தமிழக வெற்றி கழக சார்பாக ஒரு சின்ன கிஃப்ட் பரிசளிச்சிருக்கோம். அதே மாதிரி தர்ஷினிங்கிற மாணவி சிலம்பத்தில் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் லெவல்லேருந்து அடுத்தாப்பில் ஸ்டேட் லெவலுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கும் தமிழக வெற்றி சார்பாக ஒரு சின்ன கிஃப்ட் பரிசளிச்சிருக்கோம். ஆமாம், கண்டினியூஸாக மேலே தமிழக வெற்றி கழகத்துலேருந்து இப்போ ஸ்போர்ட்ஸுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து நிறைய ப்ரோக்ராம்லாம் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். நாங்கள் அது வந்து தலைமை வந்து ஜனவரி மாதம் டிசைட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் யாருக்கு பொறுப்பு கொடுத்துருவோம் அவங்க எல்லாம் வேலை செய்வோம். இப்போ வந்து நாங்கள் தளபதிக்காண்டி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். அது தளபதிக்கு தெரியும், யார் வள வச்சாங்க என்னென்னு பொதுச் செயலாளருக்கும் தெரியும். எல்லா இடத்துலையும் தளபதிக்கான உண்டான வரவேற்பு வேறு லெவலில் இருக்குது. அது 2026 எல்லாருக்கும் தெரியும். தூத்துக்குடி மாவட்டத்தில் எந்த அரசியல் கட்சியிலேருந்து தாவேக்களை இணைஞ்சு வராங்க, இணைஞ்சிருக்க முக்கியமானவங்க என்ன பொறுப்பில் இருக்கிறாங்க? எல்லா பொறுப்புன்னு இப்போ யாருக்கும் கிடையாது. வேறு கட்சியிலேருந்து வந்தாலும் தொண்டர்களாக தான் இப்போ எல்லாருமே இருக்காங்களே வெளியே. கவுன்சிலரா
அதாவது வேற கட்சி எந்த கட்சி பெயரோட எந்த கட்சியில இருந்து உங்க கட்சியில கேளுங்க எந்த கட்சியில இருந்து இணைஞ்சிருக்காங்க அவங்க அந்த கட்சியில எதுவும் பொறுப்பு வச்சிருக்காங்களா இல்ல அந்த முந்தி கட்சியிலயா? பொறுப்பு வச்சிருக்காங்களா சொல்லுங்க. அதிமுக முன்னாள் கவுன்சிலர்லேருந்து வந்திருக்காங்க. அப்புறம் அவர் பேர் என்னது? கோல்டன் ஆனந்த் அவர் சுயேட்சையா காங்கிரஸ். இருந்தாரு. அவர் அதிமுக கடைசியா அதிமுக சரி சுயேட்சை வேட்பாளர் ஆனந்தும் இருக்கார். எவ்வளவு பேர் சேர்ந்திருப்பாங்க அதிமுக வேட்பாளர் கிடையாது. அண்ணா இருங்க. மாவட்டத்தில் எவ்வளவு பேர் இப்போ சேர்ந்துருப்பாங்க உங்க கட்சியில் நீங்கள் எவ்வளோ பேர் சேர்ந்துருப்பீங்க? இப்போதைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 பேர்கிட்ட சேர்ந்துருக்காங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும். 2026 தேர்தலில் வந்து அண்ணன் ஓட விடுவாருங்கிறாங்களே, இது என்ன கணக்கு? இது யாரை சொல்கிறாங்க? அண்ணன் ஓட விடுவாருங்கிறது அது தளபதிக்கு தெரியும். அது நாங்கள் யாரும் சொல்ல தேவையில்லை. நாங்கள் அதை இப்போ இங்கே எதுவும் பிரச்சனை இல்லை உங்களுக்குள்ள இது இது எதுவும் இருக்குதா? இது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லோரும் ஒற்றுமையாக தான் வேலை செய்ய சொல்லியிருக்காங்க. நாங்கள் யாரும் தனிச்சு கிடையாது. நாங்கள் தளபதிக்காண்டி ஒர்க் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே. சரி, தேங்க்ஸ்.